மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமாஸ் கிச்சன். திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே சிம்பிளா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் கேப்சிகம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தேவை, அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, வந்து இது சுகர். நம்ம வந்து சுகர் சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு. இது பெப்பர் பவுடர். வழக்கமாக வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்பயுமே பாஸ்மதி ரைஸில் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கம்பல்ஷன் இல்லை. நம்ம வீட்டில் வந்து பச்சரிசி நம்ம சாப்பிட்ற ரைஸ்லேயே கூட பண்ணலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் பச்சரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு, அப்படின்னு நம்ம கட் பண்ணி வச்சு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்துக்கோம். பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா தெரிக்கும், அதனால வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா. இது வந்து ஃப்ரைட் ரைஸுன்றதுனால எல்லாமே வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் வந்து, அதனால இது வதங்கினதுக்கப்புறம் தான் அது போடணும் அப்படின்னு இல்லை. நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு பாதி அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வந்து காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக வதங்கிடுச்சு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த கலரில் இருக்கணும். இப்போது இந்த காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு, ரைஸ்க்கும் காய்க்கும் சேர்ந்த மாதிரி. ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ், உப்பு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை போடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பெப்பர் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் எப்பவுமே உங்களுக்கு மைல்டாக தான் இருக்கும். நம்ம வந்து சாதாரண கடையில் சாப்பிடும்போது ஹெவியாக நிறைய மசாலா போட்டு செய்வாங்க. இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கிறது தான் டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் வந்து ஃப்ரைட் ரைஸில் வழக்கமாக ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் ஆட் பண்ணல. விருப்பப்பட்டால் அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணும், அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். இப்போ உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட பசங்கள்லாம் டேஸ்டியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிடலாம். ஏன்னா நம்ம வந்து எந்த மசாலா ஆட் பண்ணல, சிம்பிளாக வீட்டிலே நம்ம இருக்கிறத வச்சு ஒரு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ்.